ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஆரி ஒர்க் நெக் டிசைன் 47 தான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த நெக் பேட்டர்ன். கிளைண்ட் கேட்ட மாதிரியே நெட் அட்டாச் பண்ணி அவங்களுக்கு டிசைன் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். வாங்க இந்த டிசைன் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கிளைண்ட் வந்து சாரீ ப்ரீப்ளேட்டிங் நம்மக்கிட்ட தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ சாரீ ப்ரீப்ளேட்டிங் நான் தான் பண்ணி கொடுத்துருந்தேன். ப்ளஃபி ப்ளீட்ஸ் தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, நார்மலாக ப்ரீப்ளீட்டிங் பண்ணும்போது நம்ம சாரீ ஃபுல்லாகவே அயன் பண்ணிடுவோம். பட் ப்ளஃபி ப்ளீட்ஸ் அப்படிங்கிறது கீழே வர சுருக்கம் மட்டும் அயன் பண்ணாமல் பவுன்சி லுக்லேயே கொடுக்குறது. அதை பார்க்கும்போது நம்ம ப்ரீப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாத மாதிரி இருக்கும். நார்மலாக வியர் பண்ணுற ஒரு லுக்கை கொடுக்கும். ரொம்பவே அழகாக இருக்கும். சில பேர் இதை வந்து பப்ளி ப்ளீட்ஸ் அப்படியும் சொல்லுவாங்க. ரெண்டுமே சேம் தான். ப்ளஃபி ப்ளீட்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா சாரீக்குமே அப்படி வந்துடாது. ஒரு சில சாரீக்கு மட்டும்தான் இந்த லுக் கொடுக்க முடியும். மேக்ஸிமம் பட்டு சாரீ அண்ட் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற சாரீக்கு மட்டும்தான் இந்த ஃபினிஷிங்கை நம்மளால் கொண்டு வர முடியும். அண்ட் ஃபைனல் அவுட்புட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்து ரொம்ப அழகாக இருந்தது. இந்த சாரீ அவங்களோட என்கேஜ்மெண்ட் சாரீ. ஸோ நிறைய ப்ளீட்ஸ் எடுத்து கேட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேலேயும் கீழேயுமே நிறைய ப்ளீட்ஸ் வச்சு ரொம்பவே அழகான ஒரு ஃபினிஷிங் லுக்கில் அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். கிளைண்ட்டுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த கிளைண்ட் இது கூடவே 2 சாரீ ப்ரீப்ளீட்டிங் பண்ண கொடுத்துருந்தாங்க. அந்த ரெண்டுமே அவங்களோட சிஸ்டருக்கு. அவங்களுக்கும் ப்ளஃபி ப்ளீட்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் அவங்க கேட்ட மாதிரியே நான் சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எல்லாருக்குமே கொஞ்சம் நிறைய ப்ளீட்ஸ் வச்சு தான் கொடுத்துருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ளவுஸோட ஆரி ஒர்க் டிசைன் பற்றி பார்க்கலாம். கிளைண்ட் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பிக்சர் கொடுத்து எனக்கு இந்த மாதிரி பேட்டர்னில் நெட் அட்டாச் பண்ணணும், பட் ஸ்லீவில் இருக்கிற டிசைனை தான் சுற்றி நெக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி நம்ம அவுட்புட் கொடுத்துருந்தோம். நெட் அட்டாச் பண்ணுறதுக்கு நார்மலாக நம்ம வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு கம் போட்டு பேஸ்ட் பண்ணுவோம். அது மட்டும் பண்ணாமல் நெக்கில் ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா அதில் கட்டனா பீடை வச்சு ஒரு லைன் ஃபுல்லாக நான் வந்து ஒர்க் கொடுத்துருந்தேன். அந்த ஒர்க் ரொம்பவே ஃபினிஷிங்கான லுக்காக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து நெட் அட்டாச் பண்ணிங்கன்னா அந்த டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள். பட் மினி சைஸ் கட்டனா பீடை மட்டுமே யூஸ் பண்ணி பண்ணுங்கள். கட்டனா பீட் கட் பீட் இருந்த ரெண்டுமே ஒன்று தான். ஸோ உங்கள் ப்ளவுஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கட் பீடை யூஸ் பண்ணி அந்த லைனை கொடுங்க. அவ்வளோ அழகாக இருந்தது அந்த டிசைன். இந்த டிசைனில் ஃபுல்லாகவே ஃப்ளார் அண்ட் லீஃப் டிசைன் தான். பட் இந்த இதில் வந்து ப்ரூச் ஒர்க் மாதிரி தெரியும். ஏன் அப்படின்னா நம்ம லீஃபை சுற்றி ஜரி வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம். கோல்டு கலர் சரி த்ரெட்டை யூஸ் பண்ணி நான் ஒவ்வொரு லீஃபோட ஃபினிஷிங்லையுமே அதை சுற்றி அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். லீஃபுக்கு நான் வந்து மினி சைஸ் கட்டானா பீட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த ப்ளவுஸுக்கு அழகே அந்த லீஃப் தான். நிறைய பேர் இதை வந்து கேட்டிருந்தீங்க. பட் அது ப்ரூச் ஒர்க்லாம் கிடையாது. நான் சிம்பிளாக லீஃப் கொடுத்துட்டு அதை சுற்றி கோல்டு கலர் லைன் தான் கொடுத்துருந்தேன். அந்த ஒர்க்கே ப்ரூச் ஒர்க் பண்ண மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ளார் டிசைன். ஃப்ளார் டிசைன் எப்படி கஸ்டமைஸ் பண்ணியிருந்தேன்னா சீக்வன்ஸ் தான். சீக்வன்ஸ் அண்ட் நம்ம நார்மல் பஞ்ச் பீட் யூஸ் பண்ணியிருந்தேன். சென்டரில் கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருந்தேன். ஃப்ரண்ட் வியூ பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு கொடுத்துருந்தோம். பட் அங்கங்கே புட்டாஸ் வைக்காமல் அதுக்கு இன்ஸ்டீடாக தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைனை கொடுத்துருந்தேன். ஹேண்டுக்கு மட்டும்தான் புட்டாஸ்க்கு ஃப்ளார் டிசைன் கொடுத்துருந்தேன். நெக் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபினிஷிங்காக வந்திருந்தது. இந்த வீடியோவோட எண்டில் கிளைண்ட் வந்து அவங்க வியர் பண்ண பிக்சரை எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் கூட பண்ணியிருந்தாங்க. ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருந்துன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பிக்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதை பாருங்கள். இந்த ப்ளவுஸ்க்கு நிறைய என்கொயரிஸ் வந்திருந்து. நிறைய பேர் பர்சனலாக மெசேஜ் பண்ணி ரொம்ப அழகாக இருந்துன்னு எனக்கு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஹேண்ட் டிசைன் பார்க்கலாம். இதுதான் ஸ்லீவ் டிசைன். நம்ம இதுக்குமே நெட்டு தான் அட்டாச் பண்ணியிருக்கோம். பட் ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் நெட் அட்டாச் பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப ட்ரையாங்கிள் கிடையாது, ஓரளவுக்கு தான் கொடுத்துருந்தேன். அண்ட் ஸ்லீவோட எண்டில் ஃப்ளார் அண்ட் லீஃப் டிசைன் தான் கொடுத்துருந்தேன். இது நம்ம நெக்கு கொடுத்துருந்தாலும் அதே சேம் பேட்டர்ன் தான். ஒவ்வொரு ஃப்ளார் முடியையும் 2 லீஃப் வர மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பார்க்கும்போது 4 லீஃப் சேர்ந்து ஒரே இடத்துல இருந்த மாதிரி இருக்கும். அண்ட் கீழே ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளார் அண்ட் லீஃபுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து அதுலேயே நம்ம சரி த்ரெட் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். 2 லைன்ஸ் சரி த்ரெட் போட்டுட்டு அப்புறம் நான் நெக்ஸ்ட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு கம் போட்டு பேஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்லீவோட டிசைன்லேயே ரொம்ப அழகாக இருந்தது. என்னென்னா கீழே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம லைன் வைக்காமல் அந்த ஃப்ளார் அண்ட் லீஃபுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் கொடுத்துறது தான் அவ்வளோ அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு ஹேண்டோட மேலே 3 ஃப்ளார்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கண்டினியூஸாக ஒரு ஃப்ளார், அப்புறம் ஒரு லீஃப், அப்புறம் ஒரு ஃப்ளார், லீஃப் அந்த மாதிரி கொடுத்துருந்தேன். ஸ்லீவில் கொடுத்துருக்க கீழே உள்ள டிசைனும் மேலே உள்ள டிசைனும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸோடு தான் பண்ணியிருந்தேன். நெக்கில் கொடுத்துருக்க பேட்டர்னும் ஸ்லீவோட எண்டில் கொடுத்துருக்க பேட்டர்னும் சேம் டிசைன்.
அண்ட் ஹேண்டுக்கு எல்லாமே நம்ம வந்து புட்டாஸ்க்கு பதிலாக ஃப்ளார் டிசைன் கொடுத்துருந்தோம். ஃபினிஷிங் லுக் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் ஸ்லீவில் நெட் அட்டாச் பண்ணியிருந்தோம்ல, அதில் எல்லாமே கட் பீட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். கட் பீட் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் தான் எல்லாமே மினி கட் பீட் யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் ரவுண்ட் ஷேப்பில் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணி இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இது ப்ளஃபி ப்ளீட்ஸ் அப்படிங்கிறதுனால உள்ள பேப்பர் யூஸ் பண்ணியிருந்தேன். அப்படி பண்ணி தான் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். பேப்பர் யூஸ் பண்ணால் அந்த பவுன்சி லுக் அப்படியே இருக்கும். ஃபைனலாக கிளைண்ட்டுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த டிசைன். இதுதான் அவங்களோட வியர் பண்ணி இந்த பிக்சர். அவ்வளோ ஃபினிஷிங்காக வந்துருந்து. அண்ட் இதுதான் ஹேண்டோட டிசைன். அண்ட் கிளைண்ட்டுமே ப்ளவுஸும் சூப்பராக இருந்துச்சு, ஃபினிஷிங் சூப்பராக இருந்துன்னு எனக்கு பாசிட்டிவான ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. இதுதான் கிளைண்ட்டோட ஃபைனல் அவுட்புட். இது அவங்களோட என்கேஜ்மெண்ட் பிக்சர். அவ்வளோ அழகாக இருந்தது, எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் இது எல்லாமே அவங்க சிஸ்டருக்கு நான் ப்ளீட் பண்ணி கொடுத்துருந்த சாரீஸ். எல்லாருமே பாசிட்டிவாக ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் ப்ளவுஸ்க்கு கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் drapelegance7 அப்படிங்கிற அக்கௌண்ட்டுக்கு டிஎம் பண்ணுங்கள். லிங்க் பயோவில் இருக்குது. இந்த மாதிரி யூனிக்கான ஆரி ஒர்க் டிசைன் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.